Good morning students, I am Ramesh, Department of Mathematics, Volume 2, Chapter 7 அணிகளும் அணிகவகைகளும் 1 mark. Last class பார்த்தது first 10 questions பார்த்தோம். First question, Aங்கிற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதாவது Aij வேல்யூ கொடுத்துட்டு Aங்கிற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம். Aங்கிறது 2x2 மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சி ஏங்கிற அணியை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இது ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு. அதே போல் ரெண்டாவது கொஸ்டினில் 2x + 1 2 3 4 3 8 7 2 அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இருக்குது. இதில் எக்ஸோட அணியை நம்ம கண்டுபிடிச்சோம். 2x வச்சுட்டு இதில் இருக்க இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போய் மைனஸ் பண்ணி அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்தோம். தேர்டு கொஷினில் ஒரு அணியை கொடுத்துட்டு பின்வருவற்றுள் எது உண்மை அல்ல அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். எந்த இது உண்மை அல்ல அப்படின்னா திசையிலி அணியானது இருக்க முடியாது, மற்ற எல்லா அணிகளாகவும் இருக்கலாம், திசையிலி அணியாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம ஆன்சராக எழுதணும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 திசையிலி அணி. ஸோ இதே மாதிரி a, b என்பன a + b மற்றும் ab என்பவற்றை வரையறுக்கும் அணிகள் எனில் a, b என்பன ஒரே வரிசை கொண்டவையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் நமக்கு எது சூட்டபுளான ஆன்சர்? ரெண்டாவது ஆப்ஷன் a, b என்பன சம வரிசை உள்ள சதுர அணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இதே மாதிரி 5th கொஸ்டின் ஏங்கிற ஒரு அணி கொடுத்துருக்காங்க. a² = 0 அப்படின்னா லேம்டாவோட மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இதுலேருந்து a² வேல்யூ கண்டுபிடிச்சி அதை 0க்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லேம்டா வேல்யூ கிடைக்குது. ஸோ இதே மாதிரி 6th கொஸ்டின் ஏங்கிற அணி பிங்கிற அணி கொடுத்துருக்கு. அதில் a + b² = a² + b². இதை கண்டுபிடிச்சி அது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்மால் a ஸ்மால் b வேல்யூ கிடைக்கும். இதே நேற்றுக்கு பார்த்தோம். ஸோ இதே மாதிரி 7th கொஸ்டின் பார்த்தோம். ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. AAT = 9 என்ற சமன்பாட்டை நிறைவு செய்யும் அணியாகும். இங்கே I என்பது 3/3 வரிசை உள்ள சமணி அணி எனில் a, b என்ற வரிசை ஜோடி நம்ம கண்டுபிடிச்சோம். அதாவது AAT = 9 அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. அது இல்லாமல் ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம a, b வரிசை ஜோடி கண்டுபிடிச்சோம். ஸோ AAT ஏங்கிற அணியை எடுத்துக்கிறோம். அந்த AT அணி அதை கண்டுபிடிச்சி ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணி அதை 9i ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த a, b வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இதே மாதிரி 8th கொஸ்டின் A என்பது ஒரு சதுர அணியாக இருந்துச்சுன்னா பின்வருவனற்றுள் எது சமச்சீர் அல்ல? சமச்சீர்னா a + a T. சமச்சீர் அல்ல அப்படின்னா ஸ்கியூ சிமெட்ரிக், அதாவது எதிர் சமச்சீர் அணி நம்ம சொல்லலாம். எதிர் சமச்சீர் அணி அப்படிங்கிறது இதில் AAT எதிர் சமச்சீர் அணி. A - A சமச்சீர் அணியை நம்ம சொல்லலாம். இப்போ a, b என்பன n வரிசையில் சமச்சீர் அணியாக இருக்குது அப்படின்னா A ≠ b அப்படின்னா என்ன? அதாவது a + b ஆனது எதிர் சமச்சீர் அணியா, a + b என்பது ஒரு சமச்சீர் அணியா, a + b என்பது ஒரு மூலைவிட்ட அணியா, a + b என்பது ஒரு பூஜ்ய அணியாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறப்ப ஏக்கும் பிக்கும் ஒரு அணியை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து AT B T a + b² கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஏயும் பியும் சமச்சீராக இருந்துச்சுன்னா a + bயும் சமச்சீராக இருக்கும். இப்போ a + b என்பது ஒரு சமச்சீர் அணியை நம்ம எடுத்துக்கலாம். ஆப்ஷன் 2. ஸோ இதே மாதிரி 10th கொஸ்டின் ஏங்கிற ஒரு அணி இருக்குது. அதில் xy = 1 அப்படின்னா இதில் டிட்டர்மெண்ட் AAT மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோம். டிட்டர்மெண்ட் ஆஃப் AAT அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம ரெண்டாக பிரித்து எழுதிக்கலாம். பிரித்து எழுதி அதனோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். a² - xy. இது xyக்கு வேல்யூ இருக்குது 1. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா a² - 1 a² - 1 வரும். அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் a² - 1 2. ஸோ ஆன்சர் 4th ஆப்ஷன் a² - 1 2. ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா
இதுக்கு அடுத்தது அடுத்து 11th கொஸ்டின்லேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ 11th கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஏங்கிற ஒரு அணி கொடுத்துருக்காங்க என்பது ஒரு பூஜ்ஜிய கோவை அணி எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏங்கிற அணி என்ன, அதாவது e⁻x−2 e⁻7+x e⁻2+x e⁻2x+3 என்பது ஒரு பூஜ்ஜிய கோவை அணி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பூஜ்ஜிய கோவை அணி அப்படின்னா அதனோட கண்டிஷன் என்ன? ஏங்கிற ஒரு அணி பூஜ்ஜிய கோவை அணி அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ இதில் ஏ அணி, அதுக்கு டிட்டர்மினன்ட் e⁻x−2, டிட்டர்மினன்ட் e⁻x−2 e⁻7+x e⁻2+x e⁻2+x+3 ஈக்குவல் டு 0. இது பூஜ்ஜிய கோவை அணி, 0 மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதை நம்ம ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம், இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். அப்படி மல்டிபிள் பண்ணுறப்ப e⁻2x+3 இன்ட்டு e⁻x−2 மைனஸ், அதாவது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம், நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. இடையில மைனஸ் எடுத்துக்கணும். அடுத்தது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம், இந்த வேல்யூஸ் கிடைக்குது. அதாவது e⁻2+x இன்ட்டு e⁻7+x ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணுறோம். அதாவது பேஸ் ரெண்டும் காமனாக இருக்கனால பவர் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு பவரையும் ஆட் பண்ணலாம். அப்படியே ஆட் பண்ணுறப்ப நமக்கு இதில் 2x இருக்குது, இதில் x இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3x. இதில் 3 இருக்குது, இதில் -2 இருக்குது. ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணால் 1. ஸோ சேம் இதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 2 + 7 9 x + x 2x. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த e⁻−e⁻9+2x ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ப்ளஸ் வேல்யூவாக கிடைக்கும். ஸோ இதுலேயும் பார்க்குறோம் பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ பவர் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவல் பண்ணுறோம். இது ரெண்டு பவரையும் ஈக்குவல் பண்ணுறோம். அப்படி ஈக்குவல் பண்ணுறப்ப நமக்கு 3x + 1 = 2x + 9. ஸோ அந்த 2x இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா மைனஸ் ஆகும், எக்ஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த 1 இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா -1 ஆகும், நமக்கு 8 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 8. எக்ஸோட வேல்யூ 8. ஸோ ஆன்சர் 8. ஆப்ஷன் 2 ஆன்சர் 8. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 12th கொஷின்னு. அதாவது 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. என்பன ஒரு கோடமை புள்ளிகள் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கோடமை புள்ளிகள், கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு கோடமை புள்ளிகள் எனில் முக்கோணத்தின் பரப்பு 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முக்கோணத்தின் பரப்பு 0 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முக்கோணத்தின் பரப்பு என்ன அப்படின்னா a = 1 determinant of 1/2 x1 y1 1 x2 y2 1 x3 y3 1 ஈக்குவல் டு 0ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதிலேருந்து நம்ம x1 y1 x2 y2 x3 y3 வேல்யூவை இதில் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் x1 y1 வேல்யூ x y1 வேல்யூ -2, x1 வேல்யூ 5,2, இது 5,2, இது 8,8. தென் நெக்ஸ்ட்டு இதில் இந்த 2 அந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா 0 ஆகிடும். ஸோ நமக்கு இந்த வேல்யூ மட்டும் இருக்கும், இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ மட்டும் இருக்கும். அதனோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் எடுக்கிறப்ப நம்ம எக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறப்ப இதையும் நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய வேல்யூ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம், மைனஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் எடுத்துவோம். அதாவது இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இந்த மாதிரி நம்ம சிம்பிளை ஆல்டர்னேட் பண்ணி மாற்றி எடுத்துவோம். ஃபஸ்ட் வேல்யூ ப்ளஸ்ஸாக எடுத்தாச்சு, அடுத்தது மைனஸ் எடுத்தாச்சு, -2. ஸோ இந்த -2 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா
இது ரெண்டையும் டெலீட் பண்ணிட்டா மீதி இருக்கக்கூடியதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும். இது 2 5 1 × 5 5. அடுத்தது 8 × 1 -8 மைனஸ் எடுத்துக்கணும் இடையில -8. இது ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு +1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதையும் டெலீட் பண்ணிட்டோம்னா 8 5s are 40, 8 2s are 16 = 0. ஸோ இதிலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா -6 கிடைக்கும். ஸோ -6x. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா -3 வரும். இங்கே ஆல்ரெடி +2 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -6 கிடைக்கும். ஸோ 40ல் 16 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 24 கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம 24 - 16 18 கிடைக்கும். இதுலேருந்து நம்ம இந்த 18 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா -18 வரும். இதிலேருந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ 3 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 4 3, ஆன்சர் 3. ஸோ 3 புள்ளிகளை கொடுத்துட்டு இது ஒரு கோடமை புள்ளிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எக்ஸின் மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அடுத்தது 13th கொஸ்டின். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 2a x1 y1 2b x2 y2 2c x3 y3 = abc/2. இது ≠0 எனில் 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. 3 உச்சி புள்ளிகள் x1/a y1/a x2/b y2/b x3/c y3/c என்ற உச்சி புள்ளிகளை கொண்ட முக்கோணத்தின் பரப்பு என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ முக்கோணத்தின் பரப்பு நமக்கு ஃபார்முலா தெரியும். 1/2 x1 y1 1 x2 y2 1 x3 y3 1. இதில் இந்த x1 y1க்கு பதிலாக நம்ம இந்த 3 புள்ளிகளை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ x1க்கு பதிலாக x1/a, y1க்கு பதிலாக y1/a, x2க்கு பதிலாக x2/b, y2க்கு பதிலாக y2/b, x3க்கு பதிலாக x3/c, y3/y3க்கு பதிலாக y3/c சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ இதிலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு இந்த R1 ஏவால் மல்டிபிள் பண்ணுறோம், R2 பியால் மல்டிபிள் பண்ணுறோம், R3 சியால் மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஏபிசியால் மல்டிபிள் பண்ணால் ஒரு ஏபிசியால் டிவைட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த 1/abc அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது கூட இந்த R1 கூட ஏவை மல்டிபிள் பண்ணால் இதில் இருக்கக்கூடிய ஏ கேன்சல் ஆயிரும், இதில் ஏ கேன்சல் ஆயிரும். இங்கே நம்ம இந்த 1 கூட ஏவை மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ x1 y1 a கிடைக்கும். அதே போல் அடுத்தது R2 பியால் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், x2 y2 b கிடைக்கும். அடுத்து R3 கூட, அதாவது R3, இது R3, இது R2, இது R1. ஸோ R1 கூட ஏவை மல்டிபிள் பண்ணோம், R2 கூட பியை மல்டிபிள் பண்ணுறோம், R3 கூட சியை மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு இந்த அணிக்கோவை கிடைக்கும் நமக்கு. இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா C3 நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஏன் நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இதில் இருக்கக்கூடிய கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இருக்கக்கூடிய அணிக்கோவையை நம்ம இந்த அணிக்கோவையை நம்ம கொண்டு வரோம், கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த அணிக்கோவை கூட, இந்த அணிக்கோவையில் இருக்கக்கூடிய C3 வேல்யூ கூட 2 மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி 2 மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு 2a 2b 2c கிடைக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த C2ஐயும் C3ஐயும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு ஒரு மைனஸ் வெளியில் வரும். ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்துருக்கோம். ஒரு காலம் அல்லது ரோவை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு அந்த அணிகோவின் மதிப்பு மைனஸ் ஆகும். ஸோ -1/4 abc இன்ட்டு x1 x2 x3 2a 2b 2c y1 y2 y3 நமக்கு கிடைக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறோம், கொடுத்துருக்கக்கூடிய டிட்டர்மெண்ட்டில் இந்த 2a 2b 2cலாம் இந்த C1ல் இருக்குது. அதனால் நம்ம மறுபடியும் C1ஐயும் C2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம்.
C1 C2 இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு வெளியில் ஒரு மைனஸ் வரும். இதில் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. இதையும் நம்ம அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும், ஒரு மைனஸ் வெளியில் வரும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் கிடச்சிரும். இப்போ இந்த அணிக்கோவையில் நமக்கு இந்த C2வில் இருக்கக்கூடிய வேல்யூ C1க்கு வந்துடும், C1ல் இருக்கக்கூடிய வேல்யூ C2க்கு வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 2A 2B 2C x1 x2 x3 y1 y2 y3 கிடைக்குது. இப்போது நமக்கு கொஷினில் இருக்கக்கூடிய வேல்யூ கிடச்சிது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ABC/2ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். கொஷினில் இந்த அணிகோவின் மதிப்பு ABC/2 கொடுத்துருக்காங்க. கொஷினில் இந்த அணிகோவின் மதிப்பு ABC/2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட மதிப்பு ABC/2 நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதையும் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 1/8 கிடைக்கும். 1/4 × 1/2 இருக்குது, 1/8 கிடைக்கும். ஸோ இதனோட ஆன்சர் 1/8. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின். ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் ஆல்ஃபா என்ற ஒரு சதுரணியின் வர்க்கம் வரிசை 2 உடைய ஒரு அலகு அணி எனில் ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா என்பவை நிறைவு செய்யும் தொடர்பு என்ன? கொஷினில் ஒரு சதுரணி கொடுத்துருக்காங்க, அதனோட வர்க்கம் வரிசை 2 உடைய ஒரு அலகு அணின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கக்கூடிய அணியோட வர்க்கம் அப்படின்னா என்ன? கொடுத்துருக்கக்கூடிய அணியோட வர்க்கம் அப்படின்னா அதாவது இந்த அணியை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறோம். ஸ்கொயர் பண்ணின்னா 2 நம்ம பிரித்து எழுதிக்கலாம், 2 அணியை பிரித்து எழுதிக்கலாம். அதாவது A² இருந்தால் நம்ம எப்படி எழுதிக்கலாம், A × Aன்னு எழுதலாம். ஸோ அதே போல் இதில் ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் ஆல்ஃபா இருக்குது. ஸோ இன்னொரு ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் ஆல்ஃபா நம்ம 2 அணியை நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு இது வந்து வரிசை 2 உடைய அலகு அணி. இதனோட மதிப்பு என்னென்னா வரிசை 2 உடைய ஒரு அலகு அணின்னு சொல்லியிருக்கறனால நம்ம ஈக்குவல் டு 2/2 வரிசையுடைய அலகு அணி எடுத்துக்கிட்டோம். ஓகே, இது கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ இது ரோ பை காலம் மெத்தடு. இப்போ ரோ எடுத்து காலம் கூட மல்டிபிள் பண்ணுங்கள், நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த ரோ எடுத்து இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணுங்கள், இந்த வேல்யூ கிடைக்கும். இதை எடுத்து இது கூட மல்டிபிள் பண்ணுங்கள், இந்த வேல்யூ கிடைக்குது. இதை எடுத்து இது கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஈக்குவல் டு 1001. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒத்த உறுப்புகளை சமப்படுத்துகிறோம். ஸோ ஒத்த உறுப்புகளை சமப்படுத்துகிறப்ப நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமா ஈக்குவல் டு +1 கிடைக்குது. அதாவது இந்த எலமெண்ட் ஈக்குவல் டு இந்த எலமெண்ட்டு. அடுத்தது இது 2 நமக்கு கேன்சல் ஆயிரும். இதுவும் கேன்சல் ஆகி 0ன்னு தான் கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது 2ஐயும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அப்படி ஈக்குவல் பண்ணுறப்ப நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இதை நம்ம இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். அதாவது இந்த 2 டேர்மையும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரோம். அப்படி எடுத்துகிட்டு வரப்போ 1 - ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா காமா ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2ல் 1 - ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து இதனோட சரியான ஆன்சர். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 15th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, டெல்டா மதிப்பு கொடுத்துருக்காங்க. எனில் KA KB KC KA KY KZ KP KQ என்பது என்ன, அதனோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெல்டா மதிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மணியோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதில் இந்த R1 R2 R3லேருந்து K வெளியில் எடுக்கிறோம். அதாவது இந்த கொடுத்துருக்கக்கூடிய அணியிலேருந்து R1லேருந்து ஒரு K வெளியில் எடுக்கிறோம், R2லேருந்து ஒரு K எடுக்கிறோம், R3லேருந்து ஒரு K வெளியில் எடுக்கிறோம். இப்போ நமக்கு K × K × K, அதாவது 3K கிடைக்கும். அதாவது K³ கிடைக்கும். இதிலேருந்து K எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மீதி இருக்கக்கூடிய டிட்டர்மெண்ட்டு இங்கே கிடைக்கும். இது ABC, இது XYZ, இது PQR. ஸோ K³ இருக்குது. இந்த அணிக்கோவை மதிப்பு வந்து
நமக்கு டெல்டான்னு கொஷினில் இருக்குது, கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட வேல்யூ நம்ம டெல்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் 4 k³ இன்ட்டு டெல்டா. ஆப்ஷன் 4 k³ இன்ட்டு டெல்டா. இது 15th கொஷின். அதுக்கு அடுத்து 16th கொஷின் பாருங்கள். ஒரு அணிக்கோவை கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் தீர்வு என்ன? அதாவது எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3 - x -6 3 -6 3 - x 3 3 3 -6 -x ஈக்குவல் டு 0 இந்த சமன்பாட்டின் ஒரு தீர்வு. இப்போது இதில் R1 gives R1 + R2 + R3 அப்படிங்கிற ரூலை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த அணிக்கோவையை ரெடியூஸ் பண்ணலாம். அதாவது R1 R2, இது R1, இது R2, இது R3. இதில் நம்ம மூணையுமே ஆட் பண்ணுறோம். அதாவது R1ல் ஒரு எலமெண்ட்டு, R2ல் ஒரு எலமெண்ட்டு, R3ல் ஒரு எலமெண்ட்டு. இது மூணையும் எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் -x கிடைக்குது. அதே மாதிரி இந்த 3 எலமெண்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -x கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3 எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். இது R1ஓட ஒரு எலமெண்ட்டு, இது R2ஓட ஒரு எலமெண்ட்டு, R3ஓட எலமெண்ட்டு. அப்போ இது 3 ஆட் பண்ணால் 3 - x -6 + 3 இப்படி இருக்குது. அப்போ இதில் நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 6 - x -6 இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு -x மட்டும் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இதே 3ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு -x தான் கிடைக்கும். இது 3ஐயும் ஆட் பண்ணாலும் நமக்கு -x கிடைக்கும். ஸோ R1 ஃபினிஷ்டு. அதுக்கு அடுத்து R2 R3 இது ரெண்டையும் நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். R2 R3யை அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். இதுக்கு அடுத்து -x R1ல் காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்தோம் அப்படின்னா R1 என்ன ஆகும் அப்படின்னா 1 1 1ன்னு ஆகிடும். இது -6 3 - x 3 இது 3 3 -6 -x ஈக்குவல் டு 0 நமக்கு கிடைக்குது. ஸோ இதிலேருந்து இதை நம்ம இந்த அணிக்கோவையை மறுபடியும் நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா C1 gives C1 - C2, C2 gives C2 - C3. ஸோ இந்த மாதிரி ரூல் நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறப்ப நமக்கு என்ன ஆகுது, இந்த அணிக்கோவையானது ரெடியூஸ் ஆகுது, இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகுது. ஸோ C1 gives C1 - C2 அப்படின்னா இது C1, இது C2, இது C3. ஸோ C1 - C2 அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்ப 0 கிடைக்குது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்ப -9 + x கிடைக்கும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்ப 0 கிடைக்குது. ஸோ அதே போல் C2 gives C2 - C3 கொடுத்தோம்னா இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் 0, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் -x, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் x + 9. இந்த C3யை நம்ம எதுவுமே பண்ணல, அதை அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ -x இன்ட்டு இந்த 2 எலமெண்ட்டு 0ங்கிறனால நம்ம இந்த ரெண்டுக்கும் நமக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்க தேவையில்லை. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 1க்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் போதும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் x + 9, இது x - 9, வெளியில் ஒரு -x இருக்குது, ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை 0க்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா x = 0, இதை 0க்கு ஈக்குவல் பண்ணால் x = -9, இதை 0க்கு ஈக்குவல் பண்ணால் x = +9. அதாவது -x = 0 அப்படின்னா x = 0ன்னு கிடைக்கும். அடுத்தது x + 9 = 0 அப்படின்னா x = -9. ஸோ இந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். இதில் நமக்கு இந்த 3 வேல்யூஸில் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ 0 தான். ஸோ அதான் 0 தான் ஆன்சர். ஆப்ஷனில் 6 3 0 -6 எல்லாம் இருக்குது. ஸோ நமக்கு 0 தான் ஆன்சர் ஆகிருக்கு. இப்போ 0 மட்டும் நம்ம ஆன்சராக எடுத்துக்கிறோம். ஆப்ஷன் 3 ஆன்சர் 0. அதுக்கு அடுத்ததான் 17th கொஷின் பார்க்குறோம். 17th கொஷினில் a = 0a - b -a 0c b - c 0 என்ற அணிக்கோவையின் மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த அணிக்கோவையின் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். இது வந்து ஒரு எதிர் சமச்சீர் அணி.
ஏன்னா இங்கே 0 0 0 இருக்குது, இது ப்ளஸ் ஏ இருக்குது, இங்கே மைனஸ் ஏ இருக்குது, இங்கே ப்ளஸ் பி இருக்குது, இங்கே மைனஸ் பி இருக்குது, ப்ளஸ் சி, இங்கே மைனஸ் சி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு எதிர் சமச்சீர் அணியாக நம்ம சொல்லலாம். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் அணிக்கோவின் மதிப்பு அப்படின்னாவே இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் தான் அந்த அணிக்கோவின் மதிப்பு அப்படிங்கிறது. இப்போ இது கொடுத்துருக்கிறத டிட்டர்மினன்ட் ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு 0ன்னு எடுத்துக்குவோம். 0ன்னு எடுத்துகிட்டு இந்த ரோ காலமை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய எலமெண்ட்டை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம், அணிக்கோவையில் எடுத்துக்கிறோம் இந்த வேல்யூ. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் வந்து மைனஸ் எடுத்துக்கிறோம், மைனஸ் ஏ, இதையும் டெலீட் பண்ணிட்டா மீதி இருக்கக்கூடிய இந்த 4 எலமெண்ட்டு மைனஸ் ஏ, சி, பி, 0 இந்த 4 எலமெண்ட்டை அப்படியே எடுத்துக்கிறோம். நம்ம அப்படியே டேரெக்டாக கூட மல்டிபிள் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதலாம். நம்ம இந்த மாதிரியும் அணிக்கோவையாக எடுத்துக்கிட்டோம் ஆன்சர் எழுதலாம். அதுக்கு அடுத்தது மைனஸ் பி எடுத்துக்கிறோம், இதையும் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 4 எலமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும், இங்கே எடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் இப்போ இது வந்து 0 இருக்கனால 0 தான் நமக்கு கிடைக்கும். இதில் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 0 கிடைக்கும், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் பிசி வரும். இதில் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஏசி, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 0 கிடைக்குது. இப்போ ஃபைனலாக நமக்கு இதில் 0, இதில் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் ஏபிசி கிடைக்குது, இதில் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ஏபிசி கிடைக்குது. இது ரெண்டும் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கனால இதனோட வேல்யூ வந்து 0. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயோட மதிப்பு 0. இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயோட மதிப்பு 0. ஆப்ஷன் 3 0. இப்போ இந்த அணிக்கோவை என்ற மதிப்புன்னா அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாவே போதும். அதுக்கு அடுத்தது 18th கொஸ்டின். x1 x2 x3 மற்றும் y1 y2 y3 ஆகியவை ஒரே பொய்து விகிதம் கொண்ட பெருக்கு தொடர் முறையில் இருந்தால் x1 y1 x2 y2 x3 y3 என்ற புள்ளிகள் சமபக்க முக்கோணத்தின் உச்சி புள்ளிகள், செங்கோண முக்கோணத்தின் உச்சி புள்ளிகள், இரு சமபக்க செங்கோண முக்கோணத்தின் உச்சி புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையும். ஒரே கோட்டில் அமையும். இதில் பார்த்தோம் அப்படின்னா பெருக்குத்தொடர் பொது விகிதம் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய மதிப்புகள் x1 x2 x3 y1 y2 y3 இந்த மதிப்புகளை வச்சு நம்ம பெருக்குத்தொடரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருக்குத்தொடர் பொது விகிதம்னா T2/T1 T3/T2 இதுதான் நம்ம எடுத்துக்குவோம் பெருக்குத்தொடர் பொது விகிதம் அப்படின்னா, அதாவது R வேல்யூ. இப்போ இதில் x1 x2 x3 y1 y2 y3 இருக்கனால நம்ம x2/x1 x3/x2 ஈக்குவல் டு கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம், அதாவது ஆருக்கு பதிலாக கேன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா x2/x1 ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து x2 வேல்யூ x2 ஈக்குவல் டு இந்த கே, அதாவது இந்த x1 இந்த சைடு மல்டிபிள் பண்ணால் k × x1 கிடைக்கும். இப்போ x2ஓட வேல்யூ k × x1. அடுத்து x3யோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா k × x2 கிடைக்கும். அதாவது இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறப்ப இது கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு x3 ஈக்குவல் டு k × x2 கிடைக்கும். இந்த x2ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம், என்னது x2 ஈக்குவல் டு k × x1 இருக்குது, அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் k × k k2 kx2 × x1. அப்போ x3 ஈக்குவல் டு k2 × x1 கிடைக்குது. ஸோ சேம் மெத்தட் y2/y1 ஈக்குவல் டு k. இதிலேருந்து y2 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா y2 ஈக்குவல் டு k × y1. அடுத்து y3 வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், y3 ஈக்குவல் டு k × y2. k × y2. இந்த y2ஓட வேல்யூ k × y1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா k2 × y1 கிடைக்குது. இப்போ இந்த x1 y1 வேல்யூ x2 y3 x2 y2 x3 y3 வேல்யூஸ் எல்லாம் இருக்குது. இதை நம்ம இந்த முக்கோணத்தின் பரப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து x1 y1 வேல்யூ கிடைக்கிறதில்ல x2 y2 வேல்யூ கிடைக்குது, அதை இந்த முக்கோணத்தின் பரப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இந்த x1 y1 அப்படியே எழுதிக்குவோம். x2க்கு பதிலாக k × x1, y2க்கு பதிலாக k × y1, x3க்கு பதிலாக k2 x1, y3க்கு பதிலாக k2 y1 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதிலேருந்து இந்த அணிக்கோவையிலேருந்து C1லேருந்து x1 எடுக்கிறோம்,
C2லேருந்து Y1 எடுக்கிறோம். C1லேருந்து X1 காமனாக இருக்குது, C2லேருந்து Y1 காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுக்கிறோம். ஸோ வெளியில் எடுக்கிறப்ப நமக்கு X1 half into X1 Y1 வந்துடுது. ரிமைனிங் 1k k ஸ்கொயர், இங்கேயும் 1k k ஸ்கொயர் கிடைக்கும், 1 கிடைக்கும். ஓகே, இப்போ இதில் C1ம் C2வும் ஐடென்டிக்கலாக இருக்குது, C1ம் C2வும் ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ அதனோட மதிப்பு 0. இந்த முக்கோணத்தின் பரப்பு வந்து 0 நமக்கு கிடைக்குது. இந்த முக்கோணத்தின் பரப்பு 0ன்னு கிடைக்கிறனால கொடுத்துருக்கக்கூடிய புள்ளிகள் வந்து ஒரே கோட்டில் அமையும். முக்கோணத்தின் பரப்பு 0 அப்படிங்கிறனால கொடுத்துருக்கக்கூடிய புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையும். அப்போ ஆப்ஷன் 4 ஒரே கோட்டில் அமையும். ஸோ 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க, அது பெருக்குத்தொடர் பொது இதன்னு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம x2 y2 வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதை முக்கோணத்தின் பரப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு முக்கோணத்தின் பரப்பு வந்து 0 கிடைக்குது. கிடைக்கிறனால நம்ம ஒரே கோட்டில் அமையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது 19th கொஸ்டின். ஸோ மீப்பெரு முழியன் சார்பு அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலும் -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 0, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் லெஸ் தென் 1, 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 லெஸ் தென் 2, இசட் இது வந்து இசட்டு லெஸ் தென் 2 எனில் இதனோட என்ற அணிக்கோவின் மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதில் அந்த எக்ஸு ஒய், அதாவது இந்த எக்ஸோட வேல்யூ, இந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நியர்பை வேல்யூ. எக்ஸு அப்படின்னா இதனோட நியர்பை வேல்யூ என்ன, இது ஒய் அப்படின்னா அதனோட நியர்பை வேல்யூ என்ன, அதுதான் அதனோட மீனிங். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஷின்லேயே கொடுத்துருக்கோம் நமக்கு, அதாவது இந்த லிமிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்கனால நமக்கு எக்ஸோட வேல்யூ -1 கிடைக்கும். இது 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் கொடுத்துருக்கனால இந்த ஒய்யோட வேல்யூ 0வாக கிடைக்கும். இதில் இசட்டோட வேல்யூ 1 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 0, இசட்டோட வேல்யூ 1 நம்ம எடுத்திருக்கோம். கொடுத்துருக்கிறத எழுதிட்டு இந்த எக்ஸு ஒய் இசட் வேல்யூ சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூஸை நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த எக்ஸுக்கு பதிலாக -1, இந்த ஒய்க்கு பதிலாக 0, இந்த இசட்டுக்கு பதிலாக 1. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அணிக்கோவை கிடைக்குது. இந்த அணிக்கோவின் மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதாவது விரிவுபடுத்துகிறோம். அதாவது இப்போ இது ரெண்டுமே 0 இருக்கனால ஃபஸ்ட் 2 எலமெண்ட்டு 0வாக எடுத்துக்கலாம். இந்த 1 மட்டும் நமக்கு இருக்குது, இதையும் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 4 எலமெண்ட் இருக்கும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 0, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் +1. அதாவது நம்ம நடுவில் ஒரு மைனஸ் எடுத்துக்குவோம், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸு ப்ளஸ் கிடச்சிரும். அப்போ நமக்கு வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 1 கிடைக்குது. இந்த 1ங்கிறது எதனோட வேல்யூனா இசட்டோட வேல்யூ. அப்போ ஆப்ஷன் 1 ஆன்சர் இசட், இதுதான் வந்து இந்த இதனோட வேல்யூ. ஆப்ஷன் 1 ஆன்சர். அதுக்கு அடுத்தது 20வது கொஸ்டின். A ≠ B, B, C ஆகியவை ஒரு அணிக்கோவை. அதாவது A 2B 2C 3B C 4AB = 0 என்பதை நிறைவு செய்தால் ABC என்பது என்ன, ABCயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த அணிக்கோவை எடுத்துக்கிறோம், இந்த அணிக்கோவைக்கு மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். அணிக்கோவின் மதிப்பு தான் கண்டுபிடிக்கிறோம். ஏ எடுத்துக்கிறோம், ஏ எடுத்துக்கிட்டோம்னா இதையும் டெலீட் பண்ணிட்டா மீதி 4 எலமெண்ட் வரும், அது அணிக்கோவையில் எழுதிக்கிறோம். அடுத்து -2B எடுத்துக்கிறோம், -2B எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதையும் இந்த ரோ காலம், இதில் இருக்கக்கூடிய காலம் இது ரோ டெலீட் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய 4 எலமெண்ட்டு. அடுத்தது சி லாஸ்ட்டு 2C எடுத்துக்கிறோம், இதையும் டெலீட் பண்ணிட்டா மீதி இருக்கக்கூடிய 4 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம், = 0. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா A இன்ட்டு இதையும் டெலீட் பண்ணிட்டோம்னா, அதாவது இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம் B² -AC, அப்புறம் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம் 3B மைனஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 4C, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம் 3A, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 4B = 0 கிடைக்குது.
இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ஏபி ஸ்கொயர், அப்புறம் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ஏ ஸ்கொயர் மைனஸ் சி, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 6b ஸ்கொயர், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 8bc, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 6ca, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -8bc ஈக்குவல் டு 0. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஏவை வெளியில் எடுத்தோம்னா a இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி, இது ரெண்டுலேருந்து ஏவை வெளியில் எடுக்கிறோம். அப்புறம் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம். இதுவும் இந்த டேர்ம் இந்த 8bc கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டு டேர்ம் இதையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா 6 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ca மைனஸ் பி ஸ்கொயர் வரும். அதாவது -6b ஸ்கொயர் ப்ளஸ் 6ca. இதிலேருந்து ப்ளஸ் 6 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் ca கிடைக்கும், எழுதியாச்சு. இதில் -b ஸ்கொயர் இருக்கும், அதை அங்கே எழுதிக்கிறோம். ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா a இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் இந்த இதிலேருந்து ஒரு மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி கிடைக்கும், ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி இருக்குது, அதை எடுத்துக்கலாம். ரிமைனிங் வந்து a மைனஸ் 6 இருக்குது, அதை இங்கே எழுதிக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் 0க்கு ஈக்குவல் பண்ணோம்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி கிடைக்கும், இங்கே a ஈக்குவல் டு 6 கிடைக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம ஏபிசி வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ஏபிசியோட வேல்யூ இப்போ இதில் ஏசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி மட்டும் இருக்கும். இந்த ஏசிக்கு பதிலாக நம்ம இந்த ஏசிக்கு பதிலாக பி ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே பி ஸ்கொயர் இன்ட்டு பி ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் பி கியூப் கிடைக்கும். இப்போ இந்த ஏபிசியோட மதிப்பு பி கியூப். இப்போ நமக்கு தேவையான ஆன்சர் பி கியூப், ஆப்ஷன் 3. ஸோ இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய அணிக்கோவைக்கு நம்ம டிட்டர்மெண்ட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0 கிடைக்குது, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி கிடைக்குது. அது இல்லாமல் a மைனஸ் 6 ஈக்குவல் டு 0, a ஈக்குவல் டு 6 அப்படிங்கிற ரெண்டு டேர்ம் கிடைக்குது. ஸோ இந்த பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசியிலேருந்து நம்ம ஏபிசி வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்து 21வது கொஸ்டின்னு ஏங்கிற ஒரு அணி கொடுத்துருக்கு மற்றும் பிங்கிற ஒரு அணி இருக்குது. ஏனில் பி ஈக்குவல் டு என்ன வரும், 4a வருமா -4a, பி ஈக்குவல் டு -aவா, பி ஈக்குவல் டு 6aவா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கொஸ்டினில் இது ஏங்கிற அணி, இது பிங்கிற அணி. இப்போ பிங்கிற அணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிங்கிற அணிலேருந்து R2 R3 இது R2 இது R3. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 வெளியில் எடுக்கிறோம். R2லேருந்து ஒரு 2, அப்புறம் R3லேருந்து ஒரு 2 எடுத்துட்டோம் அப்படின்னா -2 4 2 நமக்கு கிடைக்கும். அது ஆல்ரெடி அப்படியே இருக்கும். இதில் 3 1 0 இதுலேருந்து ஒரு 2 எடுத்துகிறோம், 3 1 0 கிடைக்குது. அப்புறம் இதுலேருந்து ஒரு 2 எடுத்தால் -1 2 4 கிடைக்குது. ஸோ இந்த அணி கிடைக்குது. இந்த அணியை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஏங்கிற அணிக்கு கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு R2 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், R2 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ R2 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ நமக்கு இங்கே ஒரு மைனஸ் கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி 2 × 2 4 வரும். இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப இங்கே ஒரு மைனஸ் வருது. அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப இதில் இருக்கக்கூடியது இங்கே வந்துடுச்சு, இதில் இருக்கக்கூடியது இங்கே வந்துடுச்சு. அதுக்கடுத்து மறுபடியும் R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். R1 R2 இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு இந்த R2 வந்து R1 வந்துடுச்சு, இந்த R1 வந்து R2க்கு வந்துடுச்சு. இதுக்கு அடுத்து இன்னும் அதாவது அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிகிட்டே வரப்போ நமக்கு ஒரு மைனஸ் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ போன -4 வந்து இந்த இடத்துல +4 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சேஞ்ச் R2 R3 இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு மைனஸ் இருக்கும், -4 வந்துடும். இப்போ இந்த அணிக்கோவையை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஏல இருக்கக்கூடியது கிடச்சிச்சு. ஏங்கிற அணியில் இருக்கக்கூடியது இங்கே நமக்கு ஃபைனலாக இங்கே கிடச்சிருச்சு.
அப்போ இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ R2 R3லேருந்து ஒரு 2 மட்டும் வெளியில் எடுக்கிறோம். R2 R3 இதுலேருந்து ஒரு 2 இதுலேருந்து ஒரு 2 வெளியில் எடுத்துகிட்டு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுனாவே நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருச்சு. இதிலேருந்து ஃபஸ்ட்டு R2 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். 2 வெளியில் எடுத்துகிட்டு R2 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது R1 R2 இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது ஃபைனலாக R2 R3 இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இதுக்கு இப்போ ஏங்கிற அணி கிடச்சிரும். அதுக்கு பதிலாக நம்ம ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா B = -4A அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். அதுக்கு அடுத்து 22வது கொஸ்டின். A என்பது n-ஆம் வரிசையுடைய எதிர் சமச்சீர் அணி மற்றும் C என்பது n×1 வரிசையுடைய நிரல் அணி எனில் C∩AC அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏங்கிற ஒரு அணி எதிர் சமச்சீர் அணி அப்படிங்கிறனால நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். 0A -A 0 அப்படிங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். ஏங்கிற எதிர் சமச்சீர் அணி அதாவது 2/2 மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிறோம். 0A -A 0 இது எதிர் சமச்சீர் அணியாக எடுத்துக்கிறோம். அடுத்தது சிங்கிற ஒரு அணி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா n×1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ நம்ம 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே 1 இருக்குது. அதாவது 2 rows 1 column 2 rows 1 column எடுத்துக்கிறோம். 1 columnன்றது கொடுத்துருக்காங்க. நம்ம என்னோட வேல்யூ மட்டும் 2 எடுத்துக்கிறோம். இதிலேருந்து C டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம். C டிரான்ஸ்போஸுங்கிறது ஏபியாக நமக்கு வந்துடும். சிங்கிறது ஏபி ஒரு காலமாக இருக்குது. C டிரான்ஸ்போஸுங்கிறது 2 காலம் ஆயிரும், ஒரு ரோவாக மாறிடும். ஸோ இதுக்கு அடுத்தது ஏசி வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது ஏ இது சி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு AB -A² கிடைக்கும். AB -A² கிடைக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது C டிரான்ஸ்போஸ் AC தான் கண்டுபிடிக்கணும். இப்போ C டிரான்ஸ்போஸ் இருக்குது, AC வேல்யூ இருக்குது. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். இது C டிரான்ஸ்போஸ் இது A. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம். A²B கிடைக்கும். அடுத்தது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். -A²B கிடைக்கும். இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 0 மேட்ரிக்ஸ். இப்போ இதனோட வரிசை வந்து 1/1. இதனோட வரிசை 1/1. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து என்னென்னா 0 அணி 0 மேட்ரிக்ஸ் பூஜ்ய அணி கிடைக்குது. அதுவும் எப்படின்னா வரிசை 1 உடைய பூஜ்ய அணியாக கிடைக்குது. அப்போ இதனோட ஆன்சர் 3வது ஆப்ஷன் வரிசை 1 உடைய பூஜ்ய அணி. வரிசை 1 உடைய பூஜ்ய அணி. அடுத்தது 23வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அணி × A = 1 1 0 -1 என்ற சமன்பாட்டை நிறைவு செய்யும் A என்ற அணியை காண்க. இது ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லேயே கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இந்த ஏங்கிற அணிக்கு மட்டும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் அணியை எடுத்துக்கிறோம். ABCD அப்படிங்கிற அணியை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இந்த ஏங்கிற அணிக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ரோ பை காலம் மெத்தடை யூஸ் பண்ணி மல்டிபிள் பண்ண நமக்கு இந்த ரோ எடுத்து இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணுவோம். இந்த ரோ எடுத்து இந்த காலம் கூட மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ 1 × A கிடைக்கும். 3 × C 3C கிடைக்கும். அதே மாதிரி 1 × B கிடைக்குது. 3 × D கிடைக்குது. 3D கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இது எடுத்து இது கூட மல்டிபிள் பண்ணுறோம். C மட்டும் கிடைக்கும். இதை எடுத்து இது கூட மல்டிபிள் பண்ணுறப்ப D மட்டும் கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அணி அப்படியே இருக்குது. இப்போ ஒத்த உறுப்புகளை நம்ம சமப்படுத்துகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, இந்த CD வேல்யூ டைரெக்டாக நமக்கு கிடச்சிரும். C = 0 D = -1 கிடச்சிரும். இந்த CD வேல்யூ 2 வேல்யூ வச்சுட்டு நம்ம இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம்னா இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம்னா இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த 2 ஈக்குவேஷனில் சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு A வேல்யூ கிடச்சிருது. இந்த ஈக்குவேஷனில் Dயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த B வேல்யூ கிடச்சிருது. இப்போ A B வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஆல்ரெடி CD வேல்யூ இருக்குது.
அப்போ நம்ம அந்த அணியை நம்ம எழுதிக்கலாம். ஏயோட அணியை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏபிசிடி வேல்யூ இந்த அணியில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 140 -1 கிடச்சிரும். அடுத்தது 24வது கொஸ்டின். இதுவும் இதே மாதிரி தான். அதாவது a + i = ஒரு அணி இருக்குது. எனில் a + i a - iயின் மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ a + i = இந்த அணி கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஐக்கு பதிலாக 2/2 யூனிட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த யூனிட் மேட்ரிக்ஸை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். அப்படிங்கிறப்ப மைனஸ் ஆகும். அப்போ இந்த அணிலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஏங்கிற அணி கிடச்சிருது. இப்போ ஏங்கிற அணியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், a - i கண்டுபிடிக்கிறோம். இது a, இது -i. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த அணி கிடைக்குது. அதாவது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை மைனஸ் பண்ணிடுங்க. 2 - 1 கிடைக்கும். -2 - 0 -2, 4 - 0 4 கிடைக்குது. 0 - 1 -1 கிடைக்கு. ஸோ இதுதான் வந்து a - iயோட வேல்யூ. ஸோ ஆல்ரெடி நமக்கு a + i வேல்யூ இருக்குது, a - i வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு ஒரு அணி கிடைக்குது. இதுதான் வந்து இந்த கேட்டிருக்கக்கூடிய மதிப்பு. ஆன்சர் 1, ஆப்ஷன் 1. ஆன்சர் 5 -5 -4 8 -9. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 25வது கொஸ்டின். a, b என்பன சமவரிசையுள்ள இரு சமச்சீர் அணிகள் எனில் கீழ்கண்டவற்றில் எது உண்மை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எது உண்மை இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். a + bங்கிறது ஒரு சமச்சீர் அணி, ஏபிங்கிறது ஒரு சமச்சீர் அணி. ab = ba ஹோல் டிரான்ஸ்போஸ், a டிரான்ஸ்போஸ் b = ab ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது உண்மை இல்லைன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனுக்கு நம்ம ஆன்சர் பார்க்குறோம். ஏபின்றது சமச்சீர் அணினா a டிரான்ஸ்போஸ் = a, b டிரான்ஸ்போஸ் = bன்றது நமக்கு தெரியும். இப்போ இதில் பிங்கிறது a + b எடுத்துக்கிட்டோம்னா p டிரான்ஸ்போஸ் a + b ஹோல் டிரான்ஸ்போஸ். a + b ஹோல் டிரான்ஸ்போஸ்னால் என்னது ஆன்சர்? a டிரான்ஸ்போஸ் + b டிரான்ஸ்போஸ். இப்போ a டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக ஏன்னு எடுத்துக்கலாம், b டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக பின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதனோட வேல்யூ என்ன? p. அப்போ p டிரான்ஸ்போஸுங்கிறது p-ஆக நமக்கு கிடைக்குது. இப்போ a டிரான்ஸ்போஸ் = a-னா நம்ம சமச்சீர் அணின்னு சொல்லுவோம். அதே மாதிரி p டிரான்ஸ்போஸ் = p-ன்னு கிடைக்கனால pங்கிறது a + b. அப்போ a + bங்கிறது ஒரு சமச்சீர் அணி அப்படிங்கிறது நமக்கு உண்மையாக கிடைக்குது. ரைட். அடுத்தது 2வது ஆப்ஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அதாவது ஏபிங்கிறது ஒரு சமச்சீர் அணி அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ a + bங்கிறது ஒரு சமச்சீர் அணி, அது உண்மை. அடுத்தது ஏபி என்பது ஒரு சமச்சீர் அணியாக உண்மையான்னு பார்க்குறோம். இப்போ p = ஏபின்னு எடுத்துக்கிட்டோம்னா p டிரான்ஸ்போஸ் என்ன? ab ஹோல் டிரான்ஸ்போஸ் வரும். இதுக்கு ஆன்சர் என்ன? ab ஹோல் டிரான்ஸ்போஸ்னால் என்ன ஆன்சரு? b டிரான்ஸ்போஸ் a டிரான்ஸ்போஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா b டிரான்ஸ்போஸ் பதிலாக bன்னு எடுத்துக்கலாம், a டிரான்ஸ்போஸ் பதிலாக ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ p டிரான்ஸ்போஸ் = ba, p டிரான்ஸ்போஸ் = ba. இப்போ பாருங்கள், பியும் p டிரான்ஸ்போஸும் நமக்கு ஈக்குவலாக இல்லை, நாட் ஈக்குவலாக கிடைக்குது. அப்போ ஏபிங்கிறது ஒரு சமச்சீர் அணி உண்மை அல்ல. ஏபிங்கிறது ஒரு சமச்சீர் அணி அப்படிங்கிறது உண்மை அல்ல. அடுத்தது 3வது ஆப்ஷன் பார்க்குறோம். ab = ba ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ba ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஆன்சர் வந்து a டிரான்ஸ்போஸ் b டிரான்ஸ்போஸ். ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருக்கோம். இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏபி இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஏபியும் வருது. அப்போ ஏபிங்கிறது ஒரு சமச்சீர் அணி, அதாவது கொடுத்துருக்கிறது உண்மை. அடுத்து 4th ஆப்ஷன் பார்க்குறோம். a டிரான்ஸ்போஸ் b = ab a × b டிரான்ஸ்போஸ் இருக்குது. இப்போ இதில் a டிரான்ஸ்போஸுக்கு பதிலாக ஏன்னு எடுத்துக்கலாம், b இருக்குது. அதே மாதிரி இதில் b டிரான்ஸ்போஸுக்கு பதிலாக பின்னு எடுத்துக்கலாம். இப்போ ab = abன்னு வருது. இது கொடுத்துருக்கிறதும் உண்மை. அப்போ இதில் வந்து 2வது ஆப்ஷன் மட்டும் நமக்கு உண்மை அல்லன்னு வருது. 2வது ஆப்ஷன் மட்டும் நமக்கு உண்மை அல்லன்னு வருது. மீதி 3மே வந்து உண்மை. இதுவும் உண்மை, இதுவும் உண்மை, இதுவும் உண்மை, இது மட்டும்தான் உண்மை அல்லன்னு வருது. இப்போ எது உண்மை அல்லன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ 2வது ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர். இதுதான் வந்து உண்மை அல்ல. ஏபி என்பது ஒரு சமச்சீர் அணி அப்படிங்கிறது தான் உண்மை அல்ல. ஸோ ஆன்சர் ஏபி என்பது சமச்சீர் அணி. இதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ. 1 மார்க்கு ஃபினிஷ்டு. 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் ஃபினிஷ்டு. இதையும் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க.
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க் நம்ம படிக்கிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின் வித் ஆன்சரோடு படித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதையும் நம்ம நோட்டில் எழுதிக்கிறதுக்கு பெஸ்ட்டு. கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. 1 மார்க் டெஸ்ட்டு எழுதுகிறப்ப நம்ம இதை ரெஃபர் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதிக்கலாம். தேங்க்யூ.